வணக்கம் மாஸ்டர் நேயர்கள். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜோதிடத்தினுடைய பாவக கணக்குகளை எப்படி ஒரு பாவகம் மாற்றா வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வரிசையில முதல் பாவகம் ஒருவர் பிறந்ததுலயோ வரக்கூடியது முதல் பாவகம் லக்ன பாவகம். லக்ன பாவகத்துக்கு அடுத்தது ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கும் போது இரண்டாம் பாவகம் செயல்படும். எப்படி பேசுவோம்? ஒரு வாய் திறந்து பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. இங்க வாக்குறுதி கொடுப்பது, அதாவது நான் இதை செய்யறேன் செய்யல பண்றேன் பண்ணல அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கும் போது இரண்டாம் பாவகம் வேலை செய்யும். ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? மூன்றாம் பாவகம் என்ற முயற்சியை செய்வோம் இல்லையா? சோ முயற்சியை செய்வோம். முயற்சி செஞ்ச பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் என்னது? நான்காம் பாவகம் எனக்கூடிய சுகம், மன அமைதி. இந்த மன அமைதி கிடைச்சிருச்சுன்னா நாம இந்த வேலையை பார்ப்போம். இல்லைனாலும் மன அமைதிக்காக என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்ப்போம். சரி, இந்த மன அமைதி அப்படிங்கிற வரைக்கும் வந்த பிறகு எனக்கு தெளிவு கிடைக்கல அப்படிங்கும் போது நான் இரண்டு பாதையை தேர்ந்தெடுப்பேன். ஒன்று அதற்கான தீர்வு எனக்கூடிய 8ஆம் பாவகம், அல்லது அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகம் அல்லது 8ஆம் பாவகம், இந்த ரெண்டு வழியில தான் நாம ஒன்னா தேர்ந்தெடுக்க போறோம். இதுல 8ஆம் பாவகத்தை தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஜோதிடம், வழிபாடு, பரிகாரம், தத்துவம், ஆராய்ச்சி என்று இது விரிந்துவிடும். இந்த பகுதி விரிந்துவிடும். இதே 12ஆம் பாவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது, விலகி போவது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கும் போது போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது, தீய பழக்கங்கள், அவநம்பிக்கை, சில நேரங்களில் தற்கொலை எண்ணங்களை கூட தூண்டுவது இந்த 12ஆம் பாவகமாக மாறும். சரி, இப்ப இந்த ட்ராக்குக்குள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன மீண்டும் பண்ணுவோம்? நம்ம இரண்டாம் பாவகம் பார்க்க கொடுப்போம், முயற்சி பண்ணுவோம், மன நிம்மதி. இந்த சைக்கிளிங், இந்த லூப் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுல 8ஆம் பாவகத்திற்கு நீங்க தீர்வு நோக்கி வந்தோம்ன்றதான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஆராய்ச்சி பண்றது, இல்ல கருத்துக்கள் பேசுறது, ஒரு தத்துவத்தமா பேசுறது, இந்த வேலைகளை எல்லாம் செய்வது இந்த 8ஆம் பாவத்தினுடைய விளைவுகள். சரி, ஒன்ஸ் நீங்க 8ஆம் பாவத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அது சார்ந்த படைப்புகளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப 5ஆம் பாவகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப 5ஆம் பாவகம் வெளிப்படும் போது 9ஆம் பாவகம் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துறீங்க. சோ முதல் பாவகம் வேலை செய்யும், இரண்டாம் பாவம் வாக்கு கொடுப்போம், உறுதி கொடுப்போம், நான் இதை செய்யணும் செய்யலைன்னு அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் 3ஆம் பாவமும். தகவல்களை சேகரித்தல், தகவல்களை கூடுதல் அப்படிங்கிற 3ஆம் பாவத்துக்கு வருவோம். 3ஆம் பாவகம் வேலை செய்யும் போது 4ஆம் பாவகம் என்கின்ற மன நிம்மதி கிடைக்கும், அல்லது சோதிக்கப்படும். ரொம்ப சோதிக்கப்படும் போது நம்ம 8ஆம் பாவத்துக்கு போவோம், அல்லது 12ஆம் பாவத்துக்கு வருவோம். இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 5ஆம் பாவத்துக்கு போவோம். அங்கதான் நம்மளுடைய தனித்திறமைகள் படைப்பாற்றலாக மாறக்கூடிய இடம். சோ இந்த 5ஆம் பாவகம் படைப்பாற்றலாக மாறிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு வந்து பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய இடம் தான் 6ஆம் பாவகம். அதுதான் ருணரோக சத்ருஸ்தானம் எனக்கூடிய போட்டிகளும் விமர்சனங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த போட்டிகளும் விமர்சனங்களும் தான் நம்ம இது பண்றது, நம்ம உடல் உபாதைகளாக வெளிப்படுறது. இப்ப இந்த 6ஆம் பாவகம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அது 7ஆம் பாவகமாகிய சமூகத்தில் ஆதரவு கொடுப்பது, கூட்டாளிகள் ஆதரவு பெறுவது அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவக தன்மை, இந்த 7ஆம் பாவகம் தாண்டி நம்ம 8, 9 முதலே கிராஸ் பண்ணுவோம். சோ இது வரைக்கும் அனுபவங்களை நான் தொழில் ரீதியா பணமாக மாற்றுவதுதான் 10ஆம் பாவகம். சோ 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம இந்த என்னுடைய முயற்சியில் நான் கொடுத்த வாக்குக்காக நான் சேகரித்த தகவல்கள், 3ஆம் பாவ தகவல்களை சேகரித்தல், வெளிப்படுத்துதல், அதனுடைய வெளிப்பாடுகளாக 6ஆம் பாவகத்தில் அதை முழுமையான படைப்பாக வெளிப்படுத்துதல். தகவல்களை சேகரித்தல் 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானம். தகவல்களை சேகரித்தல், தகவல்களை அங்குமே நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம், அது சரியான இடம் கிடையாது. முழுமையான வெளிப்பாடு அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். விமர்சனமாக எழக்கூடிய இடம் 6ஆம் பாவகம். சோதனை நடக்கக்கூடிய இடம் 6ஆம் பாவகம். 6ஆம் பாவத்துக்கு அடுத்து 7ஆம் பாவகம். 7ஆம் பாவத்திலிருந்து 8, 9 நம்ம முன்னே பார்த்துட்டோம். 10ஆம் பாவகம். இப்ப 11ஆம் பாவம் தான் அந்த 10ஆம் பாவத்தினுடைய பலாபலன்கள், அதனால் வரக்கூடிய லாப நட்டங்கள், அதை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் பாவகம். இதுதான் இயல்பு. சோ இந்த சைக்கிள் தான் நம்ம ஜோதிடமாக 12 பாவகங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன்.
மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் முயற்சி. நான் என்னவா ஆகணும், நான் கொடுத்த வாக்குக்கு நான் எப்படி பிரசன்ட் பண்ண போறேன், அதை நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிற முயற்சி. இரண்டாம் ஸ்தானம்ங்கிற வாக்கு உறுதியை ப்ராமிஸ் கொடுத்துருக்கோங்க. அந்த ப்ராமிஸை நான் எப்படி காப்பாத்திக்க போறேங்கிறதுக்கான தகவல்களை சேகரிக்கக்கூடிய இடம் தான் மூன்றாம் பாவகம். மூன்றாம் பாவத்துல இதெல்லாம் பண்ணணும். சோ அந்த மூன்றாம் பாவத்துல வரக்கூடிய படைப்பை நான் ஆறாம் பாவத்துல சோதித்து பார்க்கக்கூடிய இடம் தான் ஆறாம் பாவகம். சோ அங்க நமக்கு என்ன கிடைக்கும், எதிர்ப்பு கிடைக்கும், போட்டி கிடைக்கும், விமர்சனம் பண்ணலாம், கடமை, சேவை, உழைப்பு அப்படிங்கிற அந்த சைக்கிள்குள்ள நாம போயிடுவோம். சோ இதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம தொழிலாக 10ஆம் பாவகத்தை பார்க்கிறோம். சோ இதுதான் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய 12 பாவகத்தினுடைய கணக்கு. இதன் அடிப்படையில் பலாபலன்களை சொல்லும் போது அது துல்லியமாக வரும். அடுத்த பதிவில் நான் ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு இதை விளக்குகிறேன். நன்றி, வணக்கம்.